வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்ஐசி ஹியரிங் எய்ட எப்படி நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஆர்ஐசி ஹியரிங் எய்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் 2 மேல இருக்கிறது வந்து வால்யூம் ஸ்விட்சஸ். மேல இருக்கிறது வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, கீழே இருக்கிற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமை டிக்ரீஸ் பண்றதுக்கு. ஒன் டேப் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஒன் டேப் ப்ரெஸ் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த டவுன் பட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மல்டி ஃபங்க்ஷன் கீன்னு சொல்லுவோம். இதில் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆன் ஆகும். இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை திருப்பி நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு அதே டவுன் பட்டனை இந்த லைட் நின்னதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். ஒரு ரெட் லைட் வந்துச்சு, இப்போ ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணலையோ அந்த டைமில் இந்த ரீசார்ஜபிள் ஹியரிங் எய்டை பொறுத்த வரைக்கும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். இதுவே பேட்டரி ஹியரிங் எய்டாக இருந்தால் இந்த பேட்டரி டோரை ஓப்பன் பண்ணி நீங்கள் சேஃபாக வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே 2 டாட் மாதிரி இருக்கும். இது வந்து மைக். அதுக்கப்புறம் இதுதான் வந்து ரிசீவர். ஸோ ரிசீவர் தான் மேக்ஸிமம் எல்லா ஆர்ஐசிலையும் வந்து பெரிய ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். இது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எப்போல்லாம் வந்து சவுண்டு கம்மியாக இருக்குன்னு ஃபீல் இருக்கோ, ஒன்று இந்த மைக்கில் ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணலாம். நான் எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரஷ்ஷு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் வாங்கும் போதுமே கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரஷ்ஷை வச்சு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல லைட்டாக அப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஏதாவது டஸ்ட்டு மாய்ச்சர் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கேட்கறதுல அவுட்புட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிசீவரில் இந்த மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோம் சொல்லுவாங்க, இல்லை இயர் டிப்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ரிசீவரை ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த ஒயரை ஹோல்ட் பண்ணாதீங்க, கட் ஆயிரும். இந்த ரிசீவரை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படி மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இழுத்துட்டிங்கன்னா வெளில வந்துடும். ஸோ எப்போவுமே இந்த ரிசீவர் இந்த டேப்பை கழட்டும் போது ஒயரை பிடிக்காமல் இந்த ரிசீவரை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இதை எடுங்க. எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதுதான் வந்து ரிசீவர் நம்ம காதுக்குள்ளே போகிற ஒரு பார்ட்டு. ஸோ இதில் பிளாக் ஆனாலும் உங்களுக்கு சரியான அவுட்புட் இருக்காது. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சுட்டு க்ளீன் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி ஒரு பின் இருக்கும், இதை வச்சும் லைட்டாக இப்படி டேப் பண்ணிங்கன்னா இந்த மேலே இருக்க அதுக்கு வந்து வெளியில் போயிடும். போனதுக்கப்புறம் இதை வச்சு இப்படி டேப் பண்ணிவிட்டு இந்த பட்டுலேயும் ஏதாவது அழுக்கு இருக்கான்னு பாருங்கள். அதையும் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் அந்த சென்டரில் இந்த ஹோல் இருக்கும், இதை வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இழுத்து பாருங்கள், லைட்டாக இழுத்து பாருங்கள், வரக்கூடாது அப்படின்னா லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஆர்ஐசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேர் பண்ணும் போதும் சரி, எடுக்கும் போதும் சரி, இந்த ரிசீவரை நம்ம வந்து இழுக்காமல் இருந்தோம்னா இதோட லைஃப்பை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டிப்ஸ் ஹியரிங் எய்டு க்ளீன் பண்ணவோ இல்லை வந்து ஹியரிங் எய்டை எப்படி மெயின்டைன் பண்ணனாலும் நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வில் கைட் யூ. தேங்க்யூ.